Hi friends, welcome to Variety Samayal. இன்னைக்கு நம்ம Variety Samayalல பார்க்க போற ரெசிபி வந்து வாழைக்காய் குழம்பு. வாழைக்காய் குழம்பு வந்து நம்ம எந்த ஒரு வெங்காயம் தக்காளி எதுமே இல்லாம நம்ம சிம்பிளா தான் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Friends, இப்போ வந்து நான் ஒரு frying panல ஒரு 3 tablespoon oil heat பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதல நம்ம எல்லா கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, ஒரு பட்டை, 2 ஸ்டார், லவங்கம் 3, next சீரகம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, நான் வாழைக்காய் வந்து 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். நான் வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் தண்ணியில் போடலன்னா உங்களுக்கு உடனே வந்து பிளாக் ஆகிடும். அதுக்காக கட் பண்ணும் போதுவே நீங்கள் வாட்டர்லேயே ஆட் பண்ணிடுங்க. இப்போ இந்த 2 வாழைக்காவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், சால்ட் வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறேன். நான் இப்போது இந்த வாழைக்காய்க்கு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு கறிக்கு வந்து நம்ம அப்போதுமா பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கவர் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 3-4% ஆகுது. இது நமக்கு நல்லா குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாழைக்காய் குக் ஆகுற டைமில் வந்து நம்ம மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். கோகோனட் எடுத்துருக்கேன். நான் தேங்காய் வந்து ஒரு அரைமுடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு. நெக்ஸ்ட்டு வந்து கசகசா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி நான் வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கேன். நீங்கள் கொத்தமல்லி போட்டு நீங்கள் இந்த தேங்காய் வதச்சிங்கன்னா நமக்கு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் கறியில். அதுக்காக இதையும் கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ நம்ம தேங்காவை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆயிருக்கு. நம்மளுக்கு நல்லா குக் ஆயிருக்கு. நம்மளுக்கு வாழைக்காய் வந்து ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். நான் மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு தனியாத்தூள் வந்து 1 டீஸ்பூன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி வந்து தேங்காய் அரைக்கும் போதுவே நம்ம ஒரு பச்சை மிளகா அரைச்சிருக்கோம். அதுக்காக நீங்கள் காரத்தை பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு காரம் வந்து அகெயின் உங்களுக்கு பத்தலைன்னா இந்த தேங்காய் அரைச்ச அந்த பேஸ்ட்டு எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கூட நீங்கள் காரம் உப்பு கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிக்ஸி ஜாரில் நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வாட்டரை ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் ஒரு 1 கப் வாட்டர் ஆட் பண்ணுறேன் குழம்புக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம குழம்புக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாம். நம்ம முன்னாடி வாழைக்காய்க்கு மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து இது நல்லா பாயில் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து நல்லா நம்மளுக்கு பாயில் ஆகிட்டுருக்கு. அந்த பாயில் ஆகும் போதுவே இந்த வாழைக்காய் எல்லாம் மிக்ஸ் ஆன இந்த தேங்காய் மசாலா ஒரு ஸ்மெல் வந்து நல்லா இங்கே வருது. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி கார்னிஷிங்க்கு ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு விட்டின் நம்ம ஒரு 5 to 6 மினிட்ஸில் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி.
இந்த கறி வந்து உங்களுக்கு ஆப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு இதில் வந்து ஆனியன் டொமேட்டோ எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு கட்டிங் ஒர்க் கூட அவ்வளோ கிடையாது. வாழைக்காய் வந்து நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாகவும் குக் ஆகிடும். இப்போ நம்ம இதை சர்விங் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணால் என்னோட லேட்டஸ்ட்டான வீடியோஸை நீங்கள் உடனடியாக பார்க்கலாம். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.